ஹலோ கைஸ், நம்ம டீப் நெக்லாம் வைக்கும் போது என்ன தான் நம்ம ஷோல்டர் ரெடியூஸ் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ரோப்லாம் கொடுக்கலன்னா பிரா ஸ்ட்ராப் வந்து வெளியே தெரியும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிரா ஸ்ட்ராப் ஹோல்டர் ஒன்று ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷோல்டர் வித்தை மெஷர் பண்ணிக்கோங்க, லென்த் அதே வச்சுக்கோங்க, வித் வந்து 2 inches வச்சுக்கோங்க. ரைட் சைட்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஒரு 1/2 inch இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீம் அலவன்ஸை லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸையும் நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்மளோட அந்த ஃபினிஷ்டு எட்ஜ் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் உள்ளே விட்டிங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து டர்ன் ஆகி கிடச்சிரும். ஸோ இதை வந்து உங்களோட ப்ளவுஸ் ஒரு குர்த்தியில் எங்கே டீப் நெக் வச்சுருக்கீங்களோ அங்கே ஷோல்டரில் இந்த மாதிரி ராய்டர்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. இப்போ இந்த மேலேயும் கீழேயும் மட்டும் ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பிரா ஸ்ட்ராப் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வேர் பண்ணும் போது பிரா ஸ்ட்ராப்பை இந்த ஹோல்டருக்குள்ளே விட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் உங்களோட பிரா ஸ்ட்ராப் வந்து வெளியே விசிபிளாக தெரியாது. ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் டீப் நெக் ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணும்போது இந்த பிரா ஹோல்டரையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.